வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. கேள்வி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு விஷயத்தில் என்னுடைய அட்வைஸை அவங்க கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த மாணவர்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனாலும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஒரு வீடியோ மூலமாக எல்லார்கிட்டையும் பேசிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த மாணவர்கள் எழுப்பியிருந்த அந்த விவகாரம் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ், இது எங்களுடைய கடைசி அட்டெம்ப்ட். ஆனாலும் நாங்கள் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் தான். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸும் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதனால் நாங்கள் ஒரு டைலமாவில் இருக்கோம். எங்களால் சரியாக முடிவெடுக்க முடியல. யூபிஎஸ்சிலேயே கண்டினியூ பண்ணுறதா இல்லை டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுறதா, இதுதான் கேள்வி. சரி, இதுக்கு என்னுடைய சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் எப்பயுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை டார்கெட் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி இதற்காக நீங்கள் உழைப்பு போட்டுட்டீங்க, அந்த முயற்சியிலேயே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பாதையிலிருந்து விலகாதீங்க. ஸோ கடைசி அட்டெம்ப்ட், இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறம் அட்டெம்ப்ட்ஸ் இல்லை. அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு இந்த பாதையிலிருந்து விலகிடாதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணலாம், தப்பில்லை. ஒருவேளை அதுலேயும் செலக்ட் ஆனீங்கன்னா ஓகே, சந்தோஷம். ஒருவேளை செலக்ட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, தொடர்ந்து யூபிஎஸ்சி ஜேர்னிலேயே கண்டினியூ பண்ணணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அதிகம். நீங்கள் யூபிஎஸ்சியில் அட்டெம்ப்ட்ஸை எக்ஸாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கூட டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணலாம். ஆனால் யூபிஎஸ்சி ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப கிடைக்காது. அதனால் யூபிஎஸ்சியை கோட்டை விட்டுடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ சர்வீஸில் இருக்காங்க. அவங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாகவும் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சியில் அவங்க போதுமான அளவுக்கு டைம் எஃபர்ட் அவங்க போடலை. இப்போ கூட என்னை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இதை சொல்லுவாங்க, நான் டிஎன்பிஎஸ்சியில் போட்ட எஃபர்ட்டை நான் யூபிஎஸ்சியில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா யூபிஎஸ்சியிலே நான் செலக்ட் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லா சர்வீசஸ்க்கும் வேல்யூ இருக்குது, எதுவும் மேலே எதுவும் கீழே கிடையாது. ஆனால் யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அதில் ஸ்கோப் அதிகம், டைரெக்டாக ஹையர் போஸ்ட்டில் போய் உட்காரலாம். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிக்ரெட்டே இருக்கக்கூடாது. உழைப்பு போட்டுருணும், அதுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதனால் உங்களுக்கு செகண்ட் தாட்ஸ் வேணாம், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கடைசி அட்டெம்ப்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா எதையும் யோசிக்காதீங்க. பாதையில் கரெக்டாக பயணிச்சுட்டே இருங்க. டார்கெட்டை பற்றி யோசிக்காதீங்க. டார்கெட்டை பற்றி யோசிச்சிங்கன்னா பயம் வரும், ஆங்ஸைட்டி வரும், இதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும். இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. ஸோ இதிலேருந்து மீண்டு வரணும், உறுதியாக இருங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபைனல் அட்டெம்ப்டாக இருந்தால் யூபிஎஸ்சியை விடவே கூடாது. அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கும் அப்ளை பண்ணி எழுதலாம். கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனாலும் யூபிஎஸ்சி ஜேர்னியில் கண்டினியூ பண்ணணும். ப்ரிப்ரேஷன் பிளானில் சொன்னது போல் படிங்க. ரிலேட்டட் கைடன்ஸ் வீடியோஸ், டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ஃபீட்பேக் வாங்குங்க, செலக்ட் ஆகுங்க. உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைங்க. நன்றி.